அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 984 ரூபாய் 49% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 103% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 983 ரூபாய் 48%, இந்தியாவுக்கு 274 ரூபாய் 84% உள்ளது. ஆனால் கூகுள் ரேட்டையும் விட அதிகமான ரேட் தான் கொடுக்குறாங்க ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச், இது ஃபர்வானியாவில். இந்த ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சில் இப்போ ஒரு தினார்லேருந்து 150 தினாருக்கு உட்பட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா 990 ரூபாயிலேருந்து 992 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. 150 தினாருக்கு உட்பட்ட ரேட்டு. 150க்கு மேலே அனுப்பக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் 983 ரூபாயிலிருந்து 985 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 60 தினாருக்கு உட்பட்ட ரேட் 275 ரூபாய் 50%, 60 தினாருக்கு மேற்பட்ட ரேட் 274 ரூபாய் 60% வழங்குறாங்க. அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் குர்துபா பிரான்ச். இந்தியாவுக்கு 275 ரூபாய், இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா 50 தினாருக்கு உட்பட்ட ரேட் 50 தினாருக்கு உட்பட்ட ரேட் 995 ரூபாய். அதே மாதிரி 330 தினார் வரைக்கும் உங்களால் அனுப்ப முடியும் 992 ரூபாய்க்கு யுஏஇ குர்துபா பிரான்ச்சில். அதே மாதிரி கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பிட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி பட்டுச்சீட்டை ஃபுல்லாகவே ஒருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேர், ஊர் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்குதா, அவங்க சொன்ன அதே ரேட்டு தான் போட்டிருக்காங்களா அப்படின்றதையும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல்ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1 தினார் 1.25 தினார் போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள். அதே மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்ச், குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் ஃபர்வானியா பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா 900 ஃபில்ஸ் தான் கட்டணம் அறவிட்டுருந்தாங்க. அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் குர்துபா பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 தினாராக இருந்தாலும் 992 ரூபாய் வழங்குறாங்க. ட்ரை பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள். அதே மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட்டு நல்ல ரேட் இருக்கும், கட்டணம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் கட்டணமும் கம்மியாக இருக்கும், ரேட்டும் கட்டணம் அதிகமாக இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்கும். நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கு இந்த வாய்ப்பு பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 741 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 868 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 914 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 988 ஃபில்ஸ். ஒரு செகண்ட் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு எனக்கு. மறுபடியும் தங்க விலை அதிகரிக்குதா? ஆமாம், அதிகரிக்குது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் விரைவில் குறையும். ஏன்னா மசகு எண்ணெயினுடைய உற்பத்தி இப்போ அதிகரித்து வர்றதால. ஒரே ஒரு ஃபோன் தான் கொண்டு போக முடியுமா? என்னப்பா அது, என்ன நடக்குது ஏர்போர்ட்டில்? ஏதோ சிங்கம் 4 சூர்யா வந்த மாதிரியே இல்லை இருக்குது. யார் இந்த கோமாளி? என்ன பிரச்சனை? லூசுத்தனமாக வளரிட்டு இருக்கிறாரு. இன்னும் 2 நாட்கள் மீதம் உள்ளன. வேட்டை அதிரடியாக ஆரம்பிக்க போகுது. உள்துறை அமைச்சருடைய நேர்காணல் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அவர்களுடைய தலையீட்டில்
இன்னும் 2 நாட்களில் வேலை திட்டம். இதோ குவைத்துடைய ரெஸ்கியூ டீம் நம்பரை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜாப்ரியா பகுதிகளில் பாடசாலை பார்க்கின்களை வாடகைக்கு விட்ட காவலாளிக்கு எதிராக புகார். இதோ எந்த ஒரு சலுகையும் இல்லை. தொலைத்தொடர்பு அமைச்சகம் உடனடியாக நிறுத்தியது அனைத்து ஊழியர்களுக்கும். எதா இருந்தாலும் திறந்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து வாங்குங்க. வணிகம். ஈராக்கியர்களின் ஏகபோகமான அட்டகாசத்தை வெளிக்காட்டினார்கள். யாரு? நான் சொன்னது பொய்யா? நம்ம அப்புச்சியை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ பேர் வந்து கழுவி ஊற்றிருக்கிறாங்க. யார் சொன்னது உண்மை பொய்ன்றதை பார்க்கலாம். எல்லா தகவல்களையும். முதலாவது தகவல், வாஃபரா, ஜபரா, அதே மாதிரி ஜஹரா, சுலைபியா, அப்தலி, சால்மி பாலைவன பகுதிகளில் இல்லை. இது வந்து எங்கன்னா குருத்துபாவில். தம்பி வீடியோவில் கமெண்ட் ஒன்று போட்டிருப்பா எங்கன்றதை. அதே போல் டெர்மினல் 2 பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூர் அல் மெஷஹான் இன்னும் 2 வருடங்களில் பயணிகளுக்கான விமானம் இங்கே தான் தரையிறக்கும், இங்கேருந்து தான் போவாங்க. இன்னும் 2 வருடம் தான், மின்சாரமே கொடுத்துட்டோம், இன்னும் சின்ன சின்ன வேலைகள் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. T2 இன்னும் 2 வருடத்தில். அதே போல் இன்னும் 2 நாட்களில் ஆரம்பமாகிறது நியூ பாடசாலை இயர். த ஸ்கூல் ஆரம்பமாக போகுது. 2025ஆம் ஆண்டுக்கான வேலை திட்டம். இதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிக தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். ஒவ்வொரு பகுதிகளிலையும் அதிரடியான சோதனைகள், அதிரடியான செக் பாயிண்ட்கள். அதே மாதிரி பாடசாலை ஆறுகளை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எப்படியுமே இந்த பாடசாலை ஆரம்பித்து முடியும் வரைக்கும் குறைஞ்சது ஒரு 10க்கும் அதிகமான போலீஸார்கள் நிற்பாங்க. ஒவ்வொரு பாடசாலை பகுதிகளிலையும் அதிகப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிப்பாங்க. ஏன்னா ஆரம்பம் தெரியும் தானே, ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் டே, தேர்ட் டே அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ரோடெல்லாம். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல் வண்டி ஓட்டுறதுக்காக இந்த நாட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 3 மாதம் இந்த ஸ்கூல் லீவு டைமில் யாராவது புதிதாக இந்த நாட்டுக்கு வந்து லைசன்ஸ் எடுத்து வண்டி ஓட்டுறவங்க ரோடெல்லாம் பார்த்துட்டு அடடா என்ன அழகான ரோடு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இன்னும் 2 நாட்களில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 7-7:30 வாக்கில் இல்லை 8 மணிக்கு நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா வெளியாகி, அல்லது ஒரு 12:30 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி அந்த டைமில் ஹைவேக்களில் போனீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு என்னடா இப்படியெல்லாம் லேட் ஆகுது அப்படின்னு. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் டிராஃபிக்கில் போக வரும். ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்களே. பாடசாலை பகுதிகளில் அதிரடியான சோதனை மற்றும் செக்இன்களை முன்னெடுப்பாங்க. அதே மாதிரி ரோந்து பணிகளையும் ஈடுபடுவாங்க. ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் ஜாப்ரியா கத்தா 8 இருக்கக்கூடிய பாடசாலை, பெண்களுக்கான மகளிருக்கான பாடசாலை. இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஹாரிஸ் காவலாளர் என்ன பண்ணுறாருன்னா, முன்னாடி வீடுகளில் இருந்து வீட்டு ஓட்டுநர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு பாடசாலை பார்க்கின்களுக்குள்ளேயே கம்பி கட்டி வச்சு பார்க்கின் விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதில் யாரையும் போட விடாமல் கம்பியெல்லாம் கட்டி வச்சு சங்கிலியெல்லாம் போட்டு வச்சு அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறது. காலையில் ஆசிரியர்களுக்கு கொடுக்கறது, இரவில் முன் வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறது. மஸ்ரி தான், எதுலேயுமே ஊழல் தான். இதோ புகார். அடுத்ததா சிங்கம்பூர் சூர்யாவை ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன ஒரு கடமை உணர்ச்சி, அதுவும் கார்ப்பரேட்டுக்காக. iPhone. This iPhone you have to duty. Nice, good boy. There, what phone sir adu? What we do? So na use pandra phone sir adu? Papa, you are having 2 phones. This is what is his name? Over in the Mahesh Arana. What is the name? No, that is iPhone. Enna brand sir? Enna model sir? Okay, iPhone X. Check the value. But use the iPhone. யூஸ் பண்ற ஃபோன் பிடிப்பாங்க. Use it. 2 ஃபோன் தான் எடுக்கிறேன். பேர் தான் சரவணன். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்தியாவை சேர்ந்தவங்களும் இலங்கையை சேர்ந்தவங்களும் ரெகுலராக வந்து லக்கேஜ் துணிமணி வந்து இலங்கையில் கொண்டு போய் விற்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி விற்கிறதுனால பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கு வந்து பாதிக்குது. அதனால் இந்த மாதிரி வியாபாரிகளை பூரா நான் ஒழிச்சு கட்டிட்டு நான் கார்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன படிக்காத மக்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாரு. 18 மணி நேரம் 10 மணி நேரம் வச்சு டார்ச்சர் பண்ணுறது, அவங்க டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணி விடுறது, இந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு படிக்க தெரியாத மக்கள்னால. ரெண்டாவது இதுதான் ஏர்போர்ட் தான் வாழ்வாதாரங்கிறனால அவங்க வந்து இவர் எதிர்த்து ஒன்றும் குரல் கொடுக்காமல் இருக்காங்க. இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தட்டி எப்பா கார்பரேட்டு கைக்கூலியான்னு நீ எங்கேருந்தியா வாரீங்க நீங்கள்லாம்? 2 ஃபோன் வச்சு தான் ஒரு ஃபோனை பிடிப்பாராம். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம்
அரசாங்கம் எப்படித்தான் இவங்களெல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல. முதலாவது இவங்களெல்லாம் மென்டலியாக ஃபிசிக்கலாக டெஸ்ட் பண்ணணும், மென்டலி ஃபிட்டாக இருக்காங்களான்னு. மனித நேயத்தோடு பழகக்கூடிய அதிகாரிகளை உருவாக்கணும் முதலாவது. இந்த மாதிரி முட்டாள் பயல்களை வச்சா இதுதான் பிரச்சனை. அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருள் கொண்டு போகிறீங்க, இப்போ ஃபோனில் வந்து இலங்கைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பாவிச்ச ஃபோன் 2, பழைய ஃபோன் 2, புதிய ஃபோன் 2 கொண்டு போகலாம். தங்கம் வந்து 40 கிராம் கொண்டு போகலாம், 5 பவுன் தங்கம், 1000 தினார் பணம் கொண்டு போகலாம், ஒரு டேப், ஒரு லேப்டாப். ஆனால் இதெல்லாம் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 4 ஃபோன் கொண்டு போகிறீங்க, 4 ஃபோனோட ரேட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் நாட்டு காசுக்கு இருக்குன்னா கட்டாயமாக பிடிச்சிருவாங்க. இது வந்து இலங்கையர்களுக்கு. இப்போ இந்தியரை பொறுத்தவரையில் ஆண்களுக்கு 10 கிராமும் பெண்களுக்கு 20 கிராம் தான் நகையை அலோட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோன், லேப்டாப் நிறைய பேர் கொண்டு போயிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஏதோ ஒரு செம்பு வந்து இருந்துட்டு இடையில ஏதோ ஒன்று ரகலை பண்ணியிருக்குது. அதை நீ கார்பரேட்டுக்கு உண்மையிலே கைக்கூலியா இல்லை இவர் கடுப்பில் எடுத்து விட்டாரான்னு தெரியல. அது என்னன்றது சரியாக விசாரித்து பார்க்கணும். இது சம்மந்தமான வீடியோ நான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ரிப்ளை கிடச்சா இன்னும் அதிகமான தகவல்கள் கொடுக்குறேன். இதோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன், தொலைத்தொடர்பாளருக்கான அமைச்சு, அவங்களுடைய ஊழியர்களுக்கான அனைத்து சேவையும் சலுகைகளையும் நிறுத்தியிருக்கிறாங்க. தண்ணீர் கொடுக்கறதுலேருந்து, சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, ரூம் அலவன்ஸ் கொடுக்கறதுலேருந்து, ஓவர் டியூட்டிக்கான பணம் கொடுக்கறதுலேருந்து எதுவுமே. காவா சாய் கூட இனி இல்லை, ஒழுங்கா அப்படின்ன மாதிரி விரட்டி விட்டாங்க. பட்ஜெட் முடியணும், பட்ஜெட் முடிஞ்சு புதிய பட்ஜெட் மீட்டிங் நவம்பரில் ஆரம்பம். அதுக்கு பிறகு தான் எல்லாமேட்டாங்க. வணிக வர்த்தக அமைச்சகத்தின் முக்கிய தீர்மானம், பொருட்களை பெறுவதற்கு முன் அவற்றை சரிபார்ப்பது தொடர்பான தகவல். அமைச்சர் தீர்மானம் எண் 216 கீழ் 2014 ஆண்டின் பிரிவு 13 மற்றும் 11 படி நிறுவனம் அதே தயாரிப்பை காட்சிக்கு வழங்கவில்லை என்றால் பொருட்களை பெறுவதற்கு முன்பு அவற்றை பரிசோதிக்கவும் நுகர்வோருக்கு உரிமை உண்டு. காய்கறிகள் மற்றும் பழங்கள் பற்றிய நேர்காணலின் போது பதில் அளிக்கப்பட்டது மற்றும் மேற்கூறிய தீர்மானத்தின்படி பதில் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த உரிமை வணிக பழக்க வழக்கங்களின் கட்டமைப்புக்குள் உள்ளது. இது பொருளை நேரடியாக ஆய்வு செய்வதற்கு நுகர்வோருக்கு வாய்ப்பு உள்ளது என்பதை தெரிவிக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு க்ரீம் டப்பா வாங்குறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க இது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா இருந்தால் எடுக்கிறேன். அவங்க இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்கன்னா அது சட்டவிரோதம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, திறந்து பார்க்குறீங்க, ஓகே நல்லா இருக்குது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பணம் கொடுத்துட்டு போகிறது ஓகே. ஒருவேளை திறந்து பார்க்கும்போது அது டேமேஜ் ஆகிருக்குது, உள்ளே நல்லா இல்லை அப்படின்னா ஏதோ எதாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் நல்லா இருந்தால் எடுக்கிறதா இருந்தால் ஓகே. ஆனால் நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்படி எடுக்காத பட்சத்தில் அதுக்குரிய சட்டமே இருக்குது, பார்த்துக்கோங்க. உடனே மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸுக்கு தெரிவிக்கலாம். அதே மாதிரி ஹேக்கர் வந்துட்டாங்க, மொபைல் ஐடியெல்லாம் ஹேக்கர் தூக்கிட்டான், ஹாஸ்பிட்டல்லாம் சிஸ்டம் ஃபுல்லாக ஹேக் ஆகிடுச்சு, அரசு நிறுவனங்கள்லாம் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு கதை பரவிட்டு இருக்குது. அது உண்மை இல்லை. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டேன், அதில் போட்டிருப்பேன், ஜென்டில்மேன் கம்யூனிகேஷன் அத்தாரிட்டி என்னப்பா நடக்குது, போர் கனெக்ஷனாக இருக்குது உங்களுடைய கனெக்ஷன், இன்டர்நெட்டெல்லாம் வேலையே செய்தில்லை, ரொம்ப ஸ்பீட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் பிரச்சனை. இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோ, அடுத்தது சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இயங்குதில்லை, சேல் அப்ளிகேஷன்லேருந்து மொபைல் ஐடி வரைக்கும் எல்லாமே ஹேங் ஆகின மாதிரி நிற்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாள். இப்போது எல்லாமே சரிநிலைக்கு வந்துருச்சு. என்ன காரணம்னா ரேடியேஷனை இன்னும் அதிகரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்படியோ 5G 6G 7Gன்னு போகும்போது சிட்டுக்குருவியிலிருந்து பறவைகள், புறாக்கள்லேருந்து இன்னும் எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் வந்து அழிய போகுது. அதுதான் ஒரே ஒரு கவலை. ஏன்னா நம்மளுக்கு இன்டர்நெட் ஐயா ஜாலி, இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடச்சிருக்குது அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் அதே இந்த பறவைகளுக்காக நம்ம பிரார்த்தித்து தான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய இன்டர்நெட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த பறவைகள் உயிரினங்களுக்கு உயிரும் முக்கியம். ஆனால் இந்த ரேடியேஷன் அதிகரிக்க இவங்க வந்து ஸ்மார்ட்னஸ் இன்னும் அதிகரிக்க அது உயிரினம் பறவைகள் மிருகங்களுக்கு தான் பாதிப்பு. எல்லாம் பாதுகாக்கட்டும். இதோ அடுத்தது ஜஹரா ஸ்போர்ட்ஸ் கிளப் ஸ்டேடியம் பக்கத்தில் இந்த வண்டிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது மனுஷனா இல்லை மனுஷ ரூபத்தில் இருக்கிற ஒரு மடையனா? நல்லா பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ என்னையை பொறுத்தவரை நான் தான் இப்போ நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 4 மணி 5 மணி ஆகும்போது என்ன பண்ணுவேன், நியூஸை போட்டு முடிச்சுட்டு அப்லோடுக்கு போட்டுக்கிட்டு அப்படியே வெளியே போய் வண்டியெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிருவேன். அப்போ 6 மணிக்கு முன்னாடியே நான்லாம் வண்டியெல்லாம் கழுவி முடிச்சிருவேன் விடிய ஜாமத்தில். அதுக்கப்புறமா தான் கிடைச்சா தூங்குறது இல்லையா அதை விடுங்களேன், நம்ம பிரச்சனை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்படி பண்ணி போகிறதால
எத்தனை பணிப்பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை ஓட்டுநர்கள் வண்டியை கழுவிட்டு அப்போ தான் வந்திருப்பாங்க, இப்படி பண்ணிட்டு போகிறாங்க. அறிவு இருக்கா இல்லையான்னு கூட தெரியலை. இப்படியா ரோடு சுத்தம் பண்ணுறது? சுத்தம் பண்ணுற மாதிரியா இருக்குது? மீண்டும் தூசியை கிளப்பி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. தூசி தூசி தூசி, எங்கே போனாலும் கோயத்தில் தூசியாக தான் இருக்குது. இதோ ஓட்டுநர்களே, முதலாவது இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 98 80 87 67. அடுத்த நம்பர் 66 66 54 88. இதை வந்து மறக்காமல் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று சரி அடித்து வச்சுக்கோங்க. கடந்த 2013ஆம் ஆண்டு அல்லாஹ்ரஹமா ஷேக் சபாஹ் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தான் இந்த குவைட் ரெஸ்கியூ ஃபால்கன்ஸ் ரெஸ்கியூ டீம். இன்றைக்கு வரைக்கும் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் சிறப்பான சேவைகளை செஞ்சுட்டு வராங்க. அதே போல் மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், ஏன் வாகன ஓட்டுநர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சேவை செய்கிறாங்க இந்த நாட்டில், அதுவும் ஃப்ரீயாகவே. வண்டி இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, மணலில் புதஞ்சிருந்துச்சுன்னா தயவு செய்து வீஞ்சிக்கு கால் பண்ணி அவங்களுக்கு 20 தினார் 30 தினார் 40 தினார்னு கொடுக்க வேண்டியதில்லை. ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணுங்கள். முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்த நம்பரு கால் பண்ணி, இப்படி எனக்கு பிரச்சனை, இந்த இடத்துல நான் இருக்கிறேன், என் வண்டி புதஞ்சிருச்சு, இல்லை என் வண்டி சேத்துல மாட்டிக்கிச்சு, இல்லாட்டி என் வண்டி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே ஆக்சிடெண்ட் இல்லை, மற்றும்படி இந்த மாதிரி மணலில் புதஞ்சிருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது தண்ணியில் மாட்டியிருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அந்த இடத்துக்கு லொக்கேஷன் எடுத்துகிட்டு வந்து சேர்ந்துருவாங்க. யாருக்கும் சும்மா அநியாயமாக பணம் கொடுத்து பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வேலையை முடிக்கிறாங்கன்னு. அல்லாஹ்ரஹமா ஷேக் அவருக்கு வந்து அல்லாஹ் ஜன்னத்தை கொடுக்கட்டும். அதே மாதிரி அந்த ஸ்டேடியமுக்கு முன்னாடி இருந்த கடைகள், அதுக்குள்ளே இருந்த நிலைமையை பாருங்கள். நேற்று சிலர் சொல்லியிருந்தாங்க, இல்லை அதெல்லாம் சூப்பராக தான் நடந்துச்சு, அங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, நல்லா நடந்துச்சு அப்படின்னு. பாருங்கள் கடைகளில் உள்ள நிலைமையை. المسخرة اللي مسوينا بس زين سيفان سليم سليم ما يعرفونه شو ابي باكل روب ليش واكل دوريتوس இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை, அங்கெல்லாம் எதுவும் நடக்கலை, நல்லா தான் போயிடுச்சு. நல்லா போயிடுச்சா? எப்படி நல்லா போயிடுச்சுன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா இதோ என்னை காப்பாற்ற என்றைக்குமே வருவார் நம்ம அப்புச்சி. அப்புச்சியும் அதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கா. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலரும் சும்மா வண்டியாக கழுவி ஊற்றிருக்கிறாங்க. அதில் இன்னொருத்தர் மிக முக்கியமான ஒருத்தர் வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அக்கார்டிங் த லா இவங்க வந்து ஆர்கனைசேஷன் பிள்ளை, இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது, திட்டமிடல், அது இது எல்லாமே ரொம்ப ஃபால்ட். இதுக்கு வந்து ஒவ்வொரு நபருக்கும் 5001 தினார் ஏற்பாட்டு குழுவால் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டி வரும். ஒருத்தர் 2 பேருக்கு 5100 தினார் நஷ்ட ஈடு அப்படின்னா கொய்தே இது தான் கொடுக்கணும் போல். அத்தனை ஆக்கள் 60,000க்கு மேற்பட்ட பார்வையாளர்கள். ஆனால் இதில் நிறைய பேர் அசௌகரியத்துக்கு உள்ளாகினாங்க. மொத்த சிஸ்டத்தையும் வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. நேற்று சொன்னீங்களே, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக நடந்துச்சு, நீங்கள் வந்து சும்மா பொய்யான தகவல்களை சொல்லாதீங்க அப்படின்னு அந்த கொமெண்டில் வைக்க மாட்டேன், தூக்கிடுவேன். நம்ம ஆளுங்க போய் அவங்களோட சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க, நம்மளோட ஆதரவாளர்கள். என்ன இருந்தாலும் தலைவா வேற லெவல். நீங்கள் எப்படி கிளிகள்னு கிளிக்கிறான்னு பாருங்கள். للبارح صح اللي صار من حقنا ننتقدكم، احنا عارفين الشيء هذا، الجمهور يقول لكم ارحلوا خلاص
لان الشيء اللي شفناه البارح صراحه مفروض انكم ما تقعدون على كراسيكم، لا انتم ولا الهيئه، لان انتم سويتوا شيء البارح ما حد يسويه. ليه كذي يا جماعه؟ ليه كذي؟ بوابات مفتوحه، الناس قاعد تركض، شنو هالتنسيق هذا؟ ليش؟ كل من سبق لبق اتحاد؟ ما يصير، ما يصير يا اتحاد، ما يصير. خلاص وراي دورة خليج، الناس جايه تبي تشوف شنو اكو. والله العظيم ان انتم صراحه البارح لازم ننتقدكم، مفروض ما تقعدون على كراسيكم، مفروض انه خلاص يقولوا لكم ارحلوا. نتمنى من رئيس مجلس الوزراء انه يشوف هذا الموضوع، لان قبل لا تبدا دوره كاس الخليج صراحه يعني شفنا الشيء البارح ما حد راضي صراحه. اقماق شفتوهم ايش كثر مطيحين؟ ها تنسيق ما في. احنا قاعدين نشوف وزير الداخليه هو اللي نازل بالملعب. وينكم يا اتحاد؟ قاعدين بمكاناتكم، قاعدين بكراسيكم بس قاعد تطالعون، ما تشوفون الجمهور شنو صاير فيه؟ ميتين حر، يبون ماي، يبون اي شيء عطوهم. ليش كذي قاعد تسوون؟ انا اقول لكم بكل صراحه الجمهور يقول لكم ارحلوا خلاص، ما في الكفايه. اتمنى انكم ترحلون خلاص على شيء اللي شفناه البارح، ما حد راضي صراحه. حبيبي ترى ورانا دوله خليج، ها ما نبي نفضح نفوسنا، خلاص ارحلوا. السلام عليكم، صباح الخير. والله ما أعرف الرياضة، لكن أنا أقول اتحاد الرياضة منو رئيسه ما أدري صراحة، منو أعضاءه ما أدري، لكن تبون الصراحة الشعب الكويتي يقول لكم قدموا استقالاتكم. والله العظيم تنظيم ما عندكم تنظيم، وعمركم ما راح تصيرون منظمين نفس الدول الخليج. احفظوا كرامتكم، واحفظوا كرامة الكويت، واحفظوا كرامة الشعب الكويتي، وقدموا استقالتكم كلكم. سمو رئيس الوزراء يرحم امك، يرحم والديك، اطردهم برا، والله اطردهم برا على اللي صار في الملعب امس. معقولة ما في تنظيم؟ حتى الناس ذبحهم العطش، هذا حكي. وزارة الصحة مسعفين قليلين جدا اللي سمعت. أنا ما حضرت المباراة لأني أصلا أنا ما أحب المنتخب العراقي، ولا أحب أحضر للمنتخب هذا صراحة يعني. شكرا لكم. السلام عليكم. طبعا أقل ما يقال عن ما حدث في مباراة الكويت والعراق من تنظيم، أقل أيضا ما يقال عنه فاشل وكارثي. لا يمكن حقيقة الصمت عنه بمكان، يعني لأنه فعلا في مثل هذه الأحوال السكوت بمحض حاجة إلى بيان قبول. وبما أن الحكومة الكويتية عودتنا على غلق الأبواب، وعودتنا بأنها لا تتحمل أي مسؤولية، وبالتالي بعد الكارثة اللي حصلت بالأمس تقريبا بالمئات حالات الإغماء وتخاذل من الاتحاد الكويتي لكرة القدم في عملية التنظيم، وأيضا تخاذل وتقاعس من قبل وزارة الشباب والرياضة في الإشراف على هذه المباراة المصيرية الدولية المقامة على أرض البلد، وكذلك الأمر بصفتي صاحب مصلحة وصفة أصلية. وبوجهة نظري الخطأ المترتب على هذه العملية قد وقع. إذن طالما أن هناك صفة ومصلحة وخطأ وعلاقة سببية ما بين الخطأ والضرر المتمثل في حالات الإغماء وفي توزيع قوارير المياه على الناس من قبل رجال الشرطة بطريقة حقيقة تنم عن سوء إدارة لا يمكن القبول فيه. ولذلك قررت بإذن الله وبحوله وبقوته رفع دعوى قضائية واختصام حكومة دولة الكويت والاتحاد الكويتي لكرة القدم عن هذه المهزلة الكروية التنظيمية التي حصلت بالأمس. ولذلك يجب على أحد المسؤولين تحمل المسؤولية. கோரா ஸ்டேடியம் கோரா என்ன நடந்துச்சு நேற்று அப்படின்றத சும்மா தெளிவாக நச்சுன்னு கொடுக்குறாங்க.
பாச தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு எதிராக வழக்கு போட்டால் குவைத் அரசாங்கத்தால் இதை எதிர்த்து போராட முடியாது. தயவு செய்து இந்த சிஸ்டத்தை மாற்றுங்க. இந்த இதுக்குரிய ஆட்கள் அனைவரையும், ஆர்கனைசர் அனைவரையுமே மாற்றுங்க. ரொம்ப வெட்கக்கேடாகவும் போயிடுச்சு, நிறைய பேர் வந்து உள்ளே எடுக்கலை அப்படின்னு பல விதமான தகவல்களையும் சொல்கிறாரு. அது மாதிரி இன்னொரு விடயம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியில் கேஸ் போடலாம். அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்டவங்க, இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே அனுமதிக்கப்படாதவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் நிலைமை. திட்டமிடல், சரியான ஒரு திட்டமிடல் இல்லாததான் பிரச்சனை. அதே மாதிரி நேற்று ஒரு சிலர் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க, எவ்வளோ தான் பணம் இருந்தும் வேலை இல்லை, அறிவு இல்லை அப்படின்னு. ஆனால் இப்படித்தான் அவங்க வந்து என்ன செய்யணும்னா சரியாக திட்டமிடணும். திட்டமிடுறதுக்கு அவங்க தயாரும் இல்லை. திட்டமிடல் அதிகாரிகளை அதிக சம்பளம் கொடுத்து வைக்க முடியாதுன்னு இந்த நாட்டை விட்டே நாடு கடத்துகிறாங்க. இப்போ எங்கே தான் போய் முடியும்னு தெரியலை. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் குவைத்துடைய டெவலப்மெண்ட்டை. அதுக்குள்ளே துபாயை மிஞ்சின பிரிட்ஜுன்றாங்க, அதுக்கப்புறமா அது மிஞ்சின பிரிட்ஜுன்றாங்க. சரி, ஏதோ எந்த ஒரு குலாப்ஸும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ்னு கட்டி முடிஞ்சால் சரிதான். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, தயாராக இருங்க. வெள்ளி சனி அவ்வளவுதான். அதோட பிடிச்சது உங்களுக்கு பேக் டு பேக். விடிய காலையிலேயே சளி பிடிச்சிரும். குளிர்காலம் வேலை ஆரம்பிக்க போகுது. தயார் நிலையிலே இருங்க. பாடசாலையும் ஆரம்பமாகுது. அதே மாதிரி பேங்க்குகளில் பணம் அனுப்ப போனீங்கன்னா, உங்களுடைய அந்த எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்ப போகும்போது உங்களுடைய பேங்க் ரேட்டை மறக்காமல் சொல்லிக்கோங்க. பேங்க் நேம் பீப்புள்ஸ் பேங்கா, இல்லை பிஓசியா, அமானா பேங்கா, வேறு என்னப்பா நாட்டில் பேங்க் இருக்குது மறந்தும் போயிடுச்சு, சம்பத் பேங்கா, ஹெச்என்பியா, இந்த மாதிரி பேங்க்குடைய பேர்களை மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ அந்தந்த பேங்க்குக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதையும் கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.